அடுத்த தை மாசத்துல ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ என்னப்பா சொல்ற? பெத்தவ நீ, கல்யாணம் பண்ணிக்க போறது உன் புள்ள. 2 பேருக்கும் சமாதானம். நான் என்ன சொல்ல போறேன்? ஏப்பா கேசரிய தள்ளி வச்சுட்ட? நீ இனிப்பான செய்தியை சொன்னல, அதுல அந்த இனிப்பு திகட்டி போச்சு. அதான் காரத்துக்கு வந்துட்டேன். அம்மா பொண்ணு யாரு? நம்ம கற்பகத்தோட தங்கச்சி ஈஸ்வரிதாப்பா. அந்த பால்காரி தங்கச்சியா? பொண்ணு லட்சுமிகரமா இருக்கா, நல்ல குணம். ராஜாவுக்கு அவன் மேல இஷ்டம் இருக்கு. 2 பேருக்கு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக கொலங்கோத்திரம் அழிஞ்சா கூட பாதகம் இல்லைங்கிற. குலமா வேதமா? அன்னை ஆதி பராசக்தியோட பிள்ளைங்க நாம எல்லாரும் ஒரே குலந்தாப்பா. ஒரே தாய், ஒரே குலம். அவளுடைய கட்டளை அதுதாப்பா. அவளுடைய பக்தியான நானே அதை மீறலாமா? அப்போ தேதியும் முடிவு பண்ணியாச்சு, ஜோடியும் முடிவு பண்ணியாச்சு. ஏதோ கூட பிறந்த தம்பியாச்சு அப்படின்னு ஒப்புக்கு ஒரு வார்த்தை கேட்கிறேன். அப்படித்தானே? ஐயோ, அப்படி இல்லப்பா. உன்னை கேட்காம இந்த குடும்பத்துல நான் எந்த காரியத்தையாவது செஞ்சிருக்கேனா? இப்போ சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்து இஷ்டம் இல்லைன்னா நான் இப்போ நிற்பேன். என்னக்கா இது? ஏதோ ஒரு உரிமையில கேட்டேன். எனக்கு இந்த குடும்பத்தை எவ்வளவு மரியாதை இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அக்கா, நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம். நம்ம வீட்டுல நடக்கிற முதல் சுப நிகழ்ச்சி இது. நானே பொறுப்பேற்று ஜாம் ஜாம் நடத்திக்கிறேன். நீ போங்கக்கா. அப்பா பாப்பா, பார்த்தா ஊருக்கு புதுசா இருக்கிய, நீ யாரு? என்னது? ஏமா, உனக்கு எந்த ஊருமா? பாப்பா, உங்க அப்பா அம்மா யாருமா? பாப்பா, உன் பேர் என்னம்மா? நாங்க என்ன ஜப்பான் பாஷா கேக்குறோம்? கொஞ்சம் வாய் திறந்தா சொல்ல. யோ, கொஞ்சம் சும்மாரியா, குழந்தைய போய் மிரட்டிக்கிட்டு. பாப்பா, நீ யாருமா? யார் நீ? உனக்கு தமிழ் தெரியுமா? பேசுமா? அம்மா, அம்மா. பாப்பா, யாருமா நீ? நான் உங்க அம்மா இல்ல. இல்ல, நீதான் எங்க அம்மா. அப்பா கொடுத்தாரு. இந்த அன்பு மனைவி ஈஸ்வரிக்கு நான் லட்சாதிபதியாக இருந்தபோது உன் நாட்டியத்தில் மயங்கி உன்னை திருமணம் செய்து கொண்டதும், நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததும், நான் வியாபாரத்தில் நஷ்டமடைந்து ஏழையானவுடன் நீ என்னையும் குழந்தையையும் பிரிந்து சென்றதும், அது பிடிக்காத உன் வளர்ப்பு தந்தை நட்டுவனார் இறந்து போனதும் உன்னை பொறுத்தவரையில் மறந்து போன கதையாக இருக்கலாம். ஆனால் என்னால் அதை மறக்கவும் முடியவில்லை, உயிரோடு இருக்கவும் பிடிக்கவில்லை. பெற்ற குழந்தையை கொல்ல மனம் வராததால் தாயான உன்னிடமே அனுப்பி வைக்கிறேன். ஒரு அனாதை குழந்தையாக நினைத்தாவது நம் செல்வத்தை நீ வளர்ப்பாய் என்று நினைக்கிறேன். இக்கடிதம் உன்னிடம் கிடைக்கும் போது நான் இந்த உலகத்தை விட்டே போயிருப்பேன். ஈஸ்வரி, இந்த லெட்டர்ல எழுதியிருக்கிறது உண்மையா? இது உன் குழந்தை தானா? இது என்னங்க அர்த்தமில்லாத கேள்வி? புருஷன் துரோகம் பண்ணிட்டு வந்தவ ஆமான்னு போஸ்ட் அடிச்சா கொட்டுவா? அதான் சாட்சிக்கு வாரிசாவது நிக்கிற. அப்புறம் என்ன? உள்ளூர் மாடுனா பல்ல பிடிச்சு பார்க்க வேண்டியதில்ல. நாடு கடத்தின மாதிரி 4-5 வருஷம் ஊரை சுத்திட்டு வந்த பொண்ணு ஏன் அப்படி இப்படி இருக்கப்படாது? அதுவும் சரிதான். கிணத்து தண்ணி குளத்து தண்ணினா ஆசிங்க கண்ணுக்கு தெரியும். ஆத்து தண்ணியினுடைய லட்சணத்தை அடுத்த ஊருக்காரர்கிட்ட கேட்டால தெரியும். சரி, என்னமா நடந்தது? யார் இந்த குழந்தை? தெரியாதுங்க. அப்படின்னா அந்த குழந்தை உன் அம்மானு கூப்பிட காரணம்? ஐயோ, எனக்கு தெரியாதுங்க. எது கேட்டாலும் தெரியாதுன்னா எப்படி? ஊர்ல இருக்க பொம்பளை எல்லாம் விட்டுட்டு இந்த குழந்தை ஒண்ணு மட்டும் அம்மான்னு கூப்பிட காரணம்? அந்த காரணம் தெரியாம தானே நானே தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் நினைக்கிறேன் இந்த குழந்தையோட அம்மா பாக்குறதுக்கு ஈஸ்வரி மாதிரியே இருப்பாங்க போல் இருக்கு. பாவம், குழந்தை அடையாளம் தெரியாம இவள அம்மானு கூப்பிடுது. சரி, அப்படியே வச்சுக்குவோம். ஆனா லெட்டர்ல அன்புள்ள மனைவி ஈஸ்வரிக்கு அப்படின்னு எழுதி இருக்க. ஆளு ஒண்ணுன்னா பேரும் ஒன்னாவா இருக்கும். அது மட்டுமா, அந்த லெட்டர்ல உன் நாட்டியத்துல மயங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எழுதி இருக்க. ஜோடியிலும் ஒன்னாவா இருக்கும். அதுவும் சரிதான். ஐயா, முகூர்த்த நாள் நெருங்கிட்டு இருக்கு. கலங்கப்பட்ட பொண்ணாச்சேன்னு கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா, இல்ல கண்ணும் பசுமா இருந்தாலும் பரவாயில்லைன்னு கழுத்துல தாலிய கட்ட போறீங்களா?
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.